ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு கூட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பீட்ரூட் வாங்குவோம்ல. அந்த பீட்ரூட்டோட மேல் பகுதியை மட்டும் தனியா நம்ம கட் பண்ணி எடுத்து, இந்த மாரி மண்ல புதைச்சு வைக்கலாம். அது நமக்கு புதிய செடியா வரும். இது பார்த்தீங்கன்னா, மண் கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு அந்த மண் வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்பெஷலா ரொம்ப கேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மேல கொஞ்சம் இந்த மாரி இலை இருக்கிறது மாரி இருக்கிற பீட்ரூட்ல கட் பண்ணி வச்சோம்னா, சீக்கிரமாவே அந்த இலை நம்மளுக்கு வரும். இது வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள்லயே நம்ம ஷூட் பண்ணது. இதுல இலைகள் வர ஆரம்பிச்சுடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, 1 வாரம் ஆகும்போது இன்னும் நெறைய இலைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த இலைகள் மேல வருதுல்ல, இந்த இலைகள கட் பண்ணி கீரை கூட்டெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இலைகள் பயன்படுத்தலாம். இதுல நமக்கு புதுசா பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட் கிழங்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா மேல பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட் கீரை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா, நீங்களும் கட்டாயம் இதே மாரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.